வேலையே பயிர மேய்ஞ்ச கதை மாதிரி சொந்த அப்பனே தன்னோட 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான் அப்படின்னா இவனையெல்லாம் இப்ப வரைக்கும் தான் பொண்டாட்டி இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறதே மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்றேன். பிள்ளைய அவன் கையை தொடும் போதே நீ அவனுக்கு சோத்துல என்னத்தையாவது விஷத்தை வச்சு கொடுத்து போடா நான் ஏன் இந்த உலகத்தை விட்டு இங்க அனுப்பிச்சிருந்தேன்னா மீதி இருக்கிற 2 பிள்ளைங்களாவது தப்பிச்சிருந்துருக்கும். எல்லா பிள்ளைங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிற வயசுங்க. 11 வயசு, 16 வயசு, 19 வயசு, 11 வயசுங்கிறது இப்ப எத்தனாவது போயிருக்கும் அந்த பொண்ணு? ஐயோ அசிங்கமா இல்லையாடா டே? 6th 7th 9th 10th இந்த மாதிரி ஏஜ் தானே அந்த பிள்ளைகளுக்கு. அது வேற யாரும் இல்ல, சொந்த பிள்ளைய பொண்டாட்டிக்கிட்ட போயதால 3 பிள்ளைய பெத்துக்கிட்டான். இருந்து எப்படா ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைகிட்ட போய் அப்படி என்னடா இருக்கு? என்னதான் அப்படி அரிப்படுக்குது இவங்களுக்கு? என்ன அப்படி செக்ஸ்ல இவங்களுக்கு அந்த அளவுக்கு வெறி எடுத்திருக்கு? அவன் பொண்டாட்டிக்கு தான் என்னோட முதல் கண்டனம். உண்மையிலே சொல்றேன், பொண்டாட்டிக்கு தான் முதல் கண்டனம். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவன் உங்களுக்கு கோடி கோடியா சம்பாரிச்சு போட்டாலும் அப்படிப்பட்ட ஒருத்தவன் உங்களுக்கு வீட்டுக்குள்ள வேண்டவே வேண்டாம். அவன் ஏதாவது ஒரு தவறு தன் பிள்ளைகள்கிட்ட நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சானா அவனை அந்த நிமிஷமே கருவறுத்துருங்க. அந்த நிமிஷமே அவனை கருவறுத்துருங்க. அவனை எல்லாம் அப்படி விட்டு வைக்காதீங்க. கருவறுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க கருணையின் அடிப்படையில கூட நீங்க வெளியில வந்துட்டு போயிருங்க. இந்த மாதிரி நாய்களை நீங்க உலாவ விடுறதுனாலதான் அடுத்தடுத்து ஒருத்தனும் இன்னொருத்தன் குடும்பம் நம்மளும் போய் நம்ம பிள்ளை மேல கை வைக்கலாமோன்ற எண்ணம் வரும். ஒரு ஆள் நீங்க தண்டிச்சீங்க அப்படின்னா அடுத்தவன் இந்த தவறை செய்யவே மாட்டான். 6வது படிக்கிற பிள்ளையில இருந்து அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறவங்க 3 பொம்பளை பிடிக்கும் அறுப்படுத்தி எத்தனை தடவை பொண்டாட்டி கூட இருந்து அந்த பிள்ளையை பெற்றிருந்துருக்கான். சி கிண்ண சின்மத்துல சேர்ந்த அவன் ஆத்தா எனக்கு தின்னு அவளை பெத்தான்னு தெரியல. துப்புக்கட்ட நான் பெத்த பிள்ளைகிட்ட. அப்ப நீங்களே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மற்ற பிள்ளைங்கள்லாம் வெளியில இருந்து வரக்கூடிய கஷ்டங்க அந்த பிள்ளைங்க யார்கிட்ட போய் சொல்லி அழுகுங்க? யாரை நம்பி இந்த பொம்பளை பிள்ளைங்க போய் நின்று தனக்கு தகப்பன பாதுகாப்பா இருக்க வேண்டிய அப்பனே இந்த அளவுக்கு செய்யும் போது யாருக்கிட்டடா போய் நிக்குங்க? என்னடா இப்படி கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க? சே.